மஹிந்திரா நிறுவனம் ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட்டில் அனைத்து கார் பிராண்ட்ஸையும் பீட் பண்ணி செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அடுத்த புதிய ப்ராடக்ட் லான்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் இந்தியன் மார்க்கெட்டையே திருப்பி போட போகுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. விஷன் எஸ் அப்படிங்கிற பேரில் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியை ஏற்கனவே பல இடங்களில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பொலினோனியோட அப்கிரேட் வெர்ஷன் அப்படின்னு பல ரூமர்ஸ் வெளிவந்தது. பட் இப்போ விஷன் எஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சப் 4 மீட்டர் கேட்டகரியில் ஒரு புத்தம் புதிய காராக இருக்க போகுது. மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல டாடா சியரா எப்படி லான்ச் ஆன உடனே கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணுதோ இதையே தான் சப் 4 மீட்டர் கேட்டகரியில மஹிந்திரா நிறுவனம் செய்யவிருக்காங்க. இந்த விஷன் எஸ் பொறுத்த வரைக்கும் மஹிந்திராவோட புதிய நியூ ஐக்யூ மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல உருவாயிருக்கு. இதன் காரணமா இது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், ஹைபிரிட், இவி அப்படின்னு எல்லா பவர் ட்ரெயினையும் சப்போர்ட் பண்ணும். டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா 4 மீட்டர்ஸ் லென்த்ல இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மஹிந்திராவோட புதிய இன்டீரியர் டிசைன் லாங்குவேஜ்ல இந்த விஷன் எஸ் கார் அமைவிருக்கு. சப் 4 மீட்டர் கேட்டகரியில இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு பேனராமிக் சன்ரூஃப், லெவல் 2 அடாஸ், 360 டிகிரி கேமரா மற்றும் பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படின்னு ரொம்ப மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷ் காரா இருக்க போகுது. வேறஸ் என்ஜின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின், டிஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின் மட்டும் இல்லாமல் ஹைபிரிட் இன்ஜினும் இந்த 1.2 லிட்டர் டர்போல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிய வருது. விஷன் எஸ் பொறுத்த வரைக்கும் மஹிந்திரா இதுவரைக்கும் லான்ச் பண்ண கார்கள்லேருந்து டிஸ்டிங்டா சப் 4 மீட்டர் கேட்டகரியில் கிரவுண்ட் அப்பா டிசைன் பண்ண ப்ராடக்டாக வரவிருக்கு. ஏற்கனவே இந்தியாவில் விற்பனையாகிட்டு இருக்கிற XUV 3XO பொறுத்த வரைக்கும் இது மஹிந்திரா டிசைன் பண்ண ப்ராடக்ட் கிடையாது. ஏற்கனவே அவங்க விற்பனை செஞ்சுட்டு இருந்த டிவோலி கார்ஸோட கட் ஷாட் பண்ண வெர்ஷன் ஆகும். இது தவிர மஹிந்திரா நிறுவனம் அடுத்தடுத்து லான்ச் பண்றதுக்காக ஸ்கார்பியோ என்னோட ஃபேஸ் லிஃப்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஊட்டி ஹில்ஸ்ல இந்த மஹிந்திரா கார்கள் டெஸ்ட் பண்ற பல இமேஜஸ் இப்போ லீக் ஆயிருக்கு. ஸ்கார்பியோ என்னோட சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக் டிசைன் சேஞ்சஸ், அப்கிரேட் பண்ணப்பட்ட இன்டீரியர்ஸ், பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், லெவல் 2 அடாஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான மாறுதல்களோட ஸ்கார்பியோ அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இது கூடவே தான் இந்த மஹிந்திராவோட விஷன் எஸ்ஸையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த எஸ்யூவி எமிஷன் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டோட பார்க்க முடியுது. இதன் காரணமா அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸோட இந்த காரை லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்கார்பியோ என் மற்றும் விஷன் எஸ் கூடவே மஹிந்திரா ஸ்கார்பியோ பிக்கப்பையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதே ஊட்டி என்விரான்மெண்ட்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிக்கப் ட்ரக்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்பென்சிவா இருக்கு, மறுபக்கம் ரொம்ப பேசிக் சூட்டோட இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஸ்கார்பியோ பிக்கப் ட்ரக்கை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா போன்ற மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய செகண்ட் பொசிஷனை தக்க வைக்கிறதுக்காகவும் ஃபர்ஸ்ட் பொசிஷனான மாருதி சுசுகிக்கு எய்ம் பண்றதுக்காகவும் பல புதிய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணவிருக்காங்க. இதுல விஷன் எஸ் அப்படிங்கிற சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் ஆகும். பல மாதங்களாக இந்த காரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவே இந்த விஷன் எஸ் மற்றும் ஸ்கார்பியோ என்னுடைய ஃபேஸ் லிஃப்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிய வருது. உங்களில் எத்தனை பேர் இந்த புதிய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.